இந்த பிரச்சனை வேளையில் அழுது அழுது வழியில் நம்மளோட பாரத்தை எல்லாத்தையும் இன்னொரு ஆள் மேலே கொட்டுவோம் என்று சொல்லி கோலை அடிக்கும் பொழுது எடுக்க மாட்டாங்க. நேற்று கமலாக்காட பிரச்சனை கதை கேட்கல ஃபோன் எடுத்தவங்க, முந்தின நாள் சித்தப்பூட கதை கேட்கல ஃபோன் எடுத்தவங்க. ஆனால் இன்றைக்கு எந்த பிரச்சனையை சொல்கிறதுக்கு அடிக்கும் பொழுது என்ன அது கோல் வருது இல்லை, அங்கால சைலன்ஸாகவே இருக்குது இல்லையா? பாருங்க, வேதத்திலையும் நாங்கள் பார்க்கும் பொழுது சத்தம் எங்களுக்கு பதில் கிடைக்காத தருணங்கள் இருக்குதா என்று சொன்னா, என்றா ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, உன்னுடைய நெருக்கத்திலிருந்து நான் விசாலமான இடத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்ன தேவன், ஆனால் சில வேளையில் ஆபத்து நாளிலிருந்து கோல் அடிக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் கோல் ஆன்சர் பண்றாரு இல்லை இல்லையா? உடனே நாங்கள் என்ன சொல்லுவோம், ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் என்ன நினைக்கிறது இல்லை, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். தமிழில் ஒரு பழமொழி இருக்கின்றது இல்லையா, என்னது, மழை வெராட்டியும் மேகம் கூடும் என்று சொல்லி. மழை வெராட்டியும் என்னவாம், இப்போ மழை இல்லைன்ட்டு நாங்கள் சொல்லலாமா, வானம் இல்லைன்னு சொல்லலாமா? மழை இல்லாததுக்காண்டி வானம் இல்லை என்று இல்லை, மேகம் இல்லை என்று இல்லை, மழை வருவதற்கான காலம் வரவே இல்லையே ஒழிய வானமும் மேகமும் அங்கே தான் இருக்கிறது. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில சில வேளைகளிலே நாங்கள் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது தேவன் இல்லை என்று அர்த்தம் இல்லை, தேவன் எப்பொழுதும் வானத்திலே இருக்கின்றார், அவர் எங்களோடு கூட இருக்கின்றார். ஆனால் அந்த சத்தம் கேட்க முடியாமல் இருக்கின்றது இல்லையா? நாங்கள் தேவனுடைய கிருபையை பார்த்திருக்கிறோம், தேவனுடைய பலத்தை பார்த்திருக்கிறோம், தேவனுடைய கரத்தை பார்த்திருக்கிறோம், தேவனுடைய தயவை பார்த்திருக்கின்றோம். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிறது தேவனுடைய மௌனத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆனால் நாங்கள் பார்க்க காரியம் என்ன, தேவ மௌனம். ஏனென்றால் சில வேளைகளிலே ஆண்டவருடைய சித்தத்திலே, ஆண்டவருடைய திட்டத்திலே தேவ மௌனமும் ஒரு பங்காக இருக்கின்றது இல்லையா? வெள்ளிக்கிழமை என்ன வருகின்றது, பெருவழி. பெருவழியில் என்ன நடக்கிறது, இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்த நாள் தான் பெருவள்ளி. சனிக்கிழமை என்னது, சனிக்கிழமை மௌனத்தின் நாளாக இருந்தது. அந்த இடத்திலே அங்கே சீஷர்களாகட்டும், இயேசுவை பின்பற்றினவர்களாகட்டும், அவர்கள் எல்லாரும் வலி வேதனையோடு, அவர்கள் அச்சத்தோடு இருந்த நாள் தான் சனிக்கிழமை. சாயங்காலத்திலே அழுக தங்கினாலும் கூட விடிய காலத்தில் என்ன வருமாம், களிப்பு வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். அப்ப வேதத்தை பொறுத்தவரையில் ஆண்டவருடைய சித்தத்தின் படிதான் காரியங்கள் நடக்கின்றது. அந்த சித்தத்திலே தேவ மௌனமும் ஒரு பங்கு. தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு அங்கே சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது திரும்ப சத்தம் வந்தது. இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் எடுத்துவிட்டு வெளியில வரும் பொழுது வானம் திறந்து என்ன நடந்தது, இது என்னுடைய நேசகுமாரன் என்று வந்த சத்தம். சிலுவையிலே இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்திலே தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது அந்த சத்தம் வரவில்லை. என்றால் அந்த மௌனம் கூட தேவனுடைய திட்டமாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில இருளின் காலங்கள், தேவனுடைய மௌனத்தின் காலங்கள், அவருடைய பதில் வராத காலங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டத்திலே ஒரு பங்கு என்பதைத்தான் நாங்கள் இன்றைய நாளை பார்க்க போகின்றோம். இந்த நாள் நாங்கள் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 27வது அதிகாரத்தில் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அப்ப முதலாவது தேவனுடைய மௌனத்திலே முதலாவது அந்த மௌனத்தின் பெறுகிறதற்கு காரணத்துக்கு முதல் என்ன வருகிறது, எங்களுடைய கூக்குரல் சத்தம் பெறுகின்றது. இந்த இடத்திலே நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டிய காரியம் சிலுவையிலிருந்து எழும் கூக்குரல். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த இடத்திலே 6ஆம் மணி நேரத்திலிருந்து 9ஆம் மணி நேரம் வரை காரிருள் சூழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே அவர் அந்த சிலுவையில் இருந்து அவர் கூறுகின்றார், என்னது, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிடுகின்றார். பாருங்க, சில வேளையில் இந்த கஸ்டமர் சர்வீஸ் ஃபோன் ஆகட்டும், ஏதாவது ஒரு பொருளை வேண்டிட்டு இந்த கஸ்டமர் சர்வீஸில் லைனில் நிற்போம் இல்லையா? அங்கால கதைச்சு கொண்டு இருப்பாங்க, பேசி கொண்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா சத்தத்தை காணல. அப்போ நாங்கள் என்ன, ஹலோ ஐ யூ தேர், ஹலோ இன்றைக்கு தான் ஐம் புல்லிங் அவுட் யுவர் ஃபைல்ன்டுவாங்க. என்னது, உங்களோட ஃபைலை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் பொறுங்க. பாருங்க, நாங்கள் யோசிக்கிறது என்னது, சத்தம் வரையில, லைனில் ஆள் காலியாக போயிட்டாரு, ஆளை காணையிலேன்னு யோசிப்போம் இல்லையா? ஆள் இருக்கிறார், என்ன செய்கிறார், ஆள்
ஃபைலை புல் அவுட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. என்ன ஃபைல? எங்கட ஃபைல் தான். இப்ப நாங்களும் ஆண்டவரை நோக்கி சில வேளை சத்தம் போடும் பொழுது, அவரிடத்துல கூக்குரல் போடும் பொழுது, அங்கே பதில் வராமல் இருக்கும் பொழுது நாங்க யோசிக்கிறோம், ஹலோ ஹலோ நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்போம். அங்க ஆண்டவர் இருக்கிறாரு. என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? எங்கட ஃபைலை எடுத்து முன்னுக்கு திருப்பி எங்களுடைய ஃபைலுக்கான பதிலை அவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். இங்கே கூக்குரலின் சத்தம் சிலுவையிலிருந்து எழும்புகின்றது இல்லையா? அங்கே யோபு 37வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். யோபு புலம்புறான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம மௌனத்தில் அவன் புலம்பும் பொழுது ஆண்டவர் 38வது அதிகாரத்தில் தான் என்ன செய்கிறாரு? பேச துவங்குறார் யோபுவோடு. பேசி 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 42வது அதிகாரத்தில் பேசி முடிந்தோன யோபு பேசுகிறான். தேவரே நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று சொல்லி அந்த சத்தத்தை கேட்டு அந்த மௌனத்தில் குளறினவன், அந்த மௌனத்தில் புலம்பினவன் இப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்டவன் என்ன சொல்கிறான்? தேவரீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று சொல்லி. எங்களோட வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் சில காரியங்களுக்கான பதில் தாமதித்து வரலாம். சில நேரங்களில் இருளின் சூழ்நிலைகள் இருக்கலாம். சில நேரங்களில் ஆண்டவரிடத்திலிருந்து சத்தம் வராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். வெள்ளிக்கிழமை ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். சனிக்கிழமை ஆண்டவர் லீவ்லியா இருந்தாரு? இல்ல, ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையில மௌனத்தின் காலம், இருளின் காலத்தில் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த இடத்துலையும் தான் அதையும் தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நாங்கள் ஒரு சத்தம் வராட்டி என்ன செய்கிறோம்? ஹலோன்னு சொன்ன நாங்க ஹலோன்றோம். சில வேளை இந்த ஹலோ உயர்றதுக்காண்டி தான் ஆண்டவர் மௌனமா இருக்கிறாரோன்றது என்னுடைய கேள்வி இல்லையா? சில வேளை ஆண்டவரே என்று நாங்கள் இருப்போம். ஆண்டவரே 5 நிமிஷம் பிரேயர், ஆண்டவரே 5 நிமிஷம் வேத வாசிப்பு. ஆனா சத்தம் கேட்காட்டி என்ன நடக்குது? ஆண்டவரே 5 நிமிஷம் பிரேயர் இப்போ 10 நிமிஷம் புலம்பலா மாறுது இல்லையா? வேதம் வாசிக்கிறது கூடுது, விசுவாசம் என்ன அதிகரிக்கிறது. ஏன்? எப்படியாவது ஆண்டவருடைய பாருங்க, எங்களுடைய அழைப்பிலே ஆழத்துக்குள்ளே கொண்டு போகும்படிக்காக, எங்களுடைய அழைப்பிலே எங்களை எண்ணம் ஸ்திரப்படுத்தும்படிக்காக சில வேளைகளிலே தேவனுடைய மௌனம் உதவுகின்றது. இந்த இடத்திலேயும் அந்த மௌனம், சிலுவையிலே அவர் கூக்குரல் இடுகின்றார். எப்படிப்பட்ட கூக்குரலாம்? மத்தேயு 27வது அதிகாரத்தில் 45வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம். 6ஆம் மணி நேரம் என்று சொன்னா எத்தனை மணி? எங்களோட கணக்குல 6 மணி இல்லையா? ஆனா யூதருடைய கணக்குல 6ஆம் மணி என்று சொன்னால் விடிய 6லிருந்து 1 2 3 4 5 6 எண்ணினண்டா மதியம் 12 மணி. யோசிச்சு பாருங்க, மதியம் 12லிருந்து மதியம் 3 மணி மட்டும் காருருள் அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டுதான். இப்ப நீங்க வேலையில் இருக்கிறீங்க, திடீரென்று மதியம் வெட்ட வெளிச்சமா இருந்த மதிய அந்த சூரியன் போய் காரிருள் வந்தனா என்ன நடக்கும்? ஏலியன் வந்துட்டாண்டு அரைவாசி பேர் குளறி அடிச்சுட்டு ஓடுவாங்க இல்லையா? வேதம் தெரியாதவங்க. ஆனா நாங்கள் என்ன, ஐயோ என்னடா இருட்டிட்டுது, என்னது உலகம் அழிய போதா, இயேசு வரப்போகிறாராண்டு பதறி அடிக்க மாட்டுமா? பாருங்க, அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. இங்கே சிலுவையிலே அறையும்படிக்காக இயேசுவை கொண்டு செல்லுகிறார்கள். அங்கே சிலுவையிலே அங்கே ஆண்டவர் அறையப்பட்டிருக்கின்றார். அங்கே கீழே என்ன ரோமர்கள் எல்லோருமே, அந்த போர் வீரர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அங்கே ஜனக்கூட்டங்கள் இருக்கின்றது, அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். திடீரென்று பார்த்தா அங்கே என்ன, இருள் வருகின்றது. அந்த இருளும் கூட என்னது? தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. மெய்யான ஒளியாகிய இயேசு இழவை அங்கே அந்த ஒளியை அணைய போகிறது என்பதற்கான அறிகுறியாக அந்த இருள் வந்தது. ஆண்டவருடைய திட்டமாகவே அது இருந்தது இல்லையா? ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். சில வேளையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய திட்டத்தின் ஒரு பகுதி வந்து அந்த இருளும் அந்த மௌனமும். இந்த இடத்துல என்ன இருக்கின்றது? ஒன்று இருள் இருக்கின்றது, ரெண்டாவது தேவனுடைய மௌனம் இருக்கின்றது. எங்களோட வாழ்க்கையில் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோமா? அனுபவிச்சிருக்கிறோமா? இருளான சூழ்நிலையை அனுபவிச்சிருக்கிறோமா? இல்லையா? சந்தோஷம். மௌனமான சூழ்நிலைகளை அனுபவிச்சிருக்கிறோமா? இல்லையா? ஏன்னா அந்த இருளான தள்ளப்பட்ட கெல்தான் மூளைக்கு. அப்ப தள்ளப்பட்ட டைம் இருக்குதா இல்லையா? அதுவும் ஆண்டவருடைய திட்டமா இல்லையா? அதுவும் ஆண்டவருடைய திட்டம் தானே. பாருங்க, இந்த இருளின் காலம், இந்த மௌனத்தின் காலம் ஆண்டவருடைய திட்டமாகவே இருக்கின்றது. வாதைகளிலே ஒரு வாதை என்னது? அங்கே மோசையின் ஊடாக ஆண்டவர் அங்கே எகிப்தியருக்கு கொடுத்த வாதைகளிலே ஒரு வாதை என்னது?
காரிருள். என்னது? 3 நாள் காரிருளை கொடுத்தார் இல்லையா ஆண்டவர். அப்ப அந்த இருள் கூட ஆண்டவருடைய திட்டத்தின் ஒரு பங்காகத்தான் இருக்கின்றது. இங்கே கூட நாங்கள் பார்க்கிற இந்த 6ஆம் மணி நேரத்தில் இருந்து 9ஆம் மணி நேரம் பெறுகின்ற இருள் கூட ஆண்டவருடைய திட்டத்தின் ஒரு பங்காகத்தான் இருக்கின்றது. அதனால தான் ஆமோஸ்ல 8வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இந்த இருளை குறித்து முன்பாகவே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் மட்டுமல்ல, அங்கே நடந்த ஒவ்வொரு காரியங்களும் முன்பாகவே தீர்க்கதரிசனமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 780 வருடங்களுக்கு முன்பாகவே, கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாகவே இந்த தீர்க்கதரிசனம் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னென்று பார்ப்போம். நாங்கள் ஆமோஸ் 8வது அதிகாரத்தில் 9வது வசனம். அந்த நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி. எத்தனை மணிக்கு இந்த காரிருள் வந்தது என்று சொன்னேன்? மத்தியானத்திலே. பாருங்க, ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். அவருடைய திட்டத்தின் ஒரு பாகம்தான் இது. என்னது? இந்த இருள். அப்ப சில வேளையில் அவருடைய திட்டத்தின் ஒரு பாகமாக இந்த இருள் இருக்கின்றது. ஆதியாகமம் 15வது அதிகாரத்தை நீங்க வீட்டை போய் வாட்சிங்கன்னு சொன்னா, அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமுக்கு நித்திரை வேற பண்ணுகின்றார். அந்த நித்திரை இருக்கின்றான் அவன். என்னது? அவனுக்கு என்னது? காரிருளும் திகிலும் வந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. ஏன் அந்த காரிருளும் திகிலும் வந்தது? அடுத்ததான் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை எழுதுகின்றார் அவனோடு. பாருங்க, ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறதற்கு அந்த இடத்திலே அவன் அயர்ந்த நித்திரைக்கு செல்லவும், அந்த இடத்திலே காரிருளும் திகிலும் அவனை சூழ்ந்து கொள்ளவும் வேண்டி இருந்தது. அதே போல எங்களோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணும்படிக்காக, மரித்த பாவத்துக்கு மரித்த எங்கள் இந்த ஜனங்கள், இந்த உலகத்து ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படிக்காக ஒரு உடன்படிக்கையை எழுதுவதற்காக இயேசு கிறிஸ்து தேவ மௌனத்துக்குள்ளே சென்றார், காரிருளுக்குள்ளே கடந்து சென்றார். அவர் எங்களுக்காக சென்றார். இது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. பாருங்க, இது ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய திட்டம். திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது என்று வேதம் சொல்லுகின்றது. அப்ப அந்த நாளிலே அந்த இடத்திலே நடந்த காரியம். அப்ப அந்த இடத்துல யார் இருந்தார்கள் சூழ்ந்து? ரோமர் இருந்திருப்பார்கள். ரோமருக்கு வேதம் தெரிஞ்சிருக்குமாண்டா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு குறைவுதான் இல்லையா? ஆனா அந்த இடத்துல இருந்த யூதர்களுக்கு வேதம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து சத்தமாக கூப்பிடுகின்றார். எப்படி கூப்பிட்டு போறாரு? தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. இப்ப அந்த இடத்துல அவர்கள் எல்லோரும் பார்த்தவர்கள் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்களுக்கு என்ன தோன்றி இருக்கும்? வேதம் தெரியாதவர்களுக்கு எப்படி தோன்றி இருக்கும் தெரியுமா? பாவம் அப்பா, தேவகுமாரன் என்று சொல்லிக்கொண்டு தெரிஞ்சாரு, அந்த தேவனே கைவிட்டுட்டாரு என்று சொல்லியிருப்பாங்க. ஆனா வேதம் தெரிந்தவர்களுக்கு, அந்த யூதர்களுக்கு என்ன நினைவுக்கு வந்திருக்கும் என்று சொன்னால், சங்கீதம் 22வது அதிகாரம் தான் நினைவுக்கு வந்திருக்கும். ஏனென்றால் சங்கீதம் 22வது அதிகாரத்தில் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதே வார்த்தையா? இப்ப திடீரென்று நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, இருக்கிற இடத்துல ஒரு ஆள் சத்தமா ஒரு வசனத்தை ஒப்பு கொடுத்தாருன்னா, நீங்க ஒப்புவிச்சாருன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? உடனே அட நம்ம பைபிள் வசனம் யாரோ சொல்றாங்க, இது எங்க? சங்கீதத்தில் எழுதப்பட்ட, அப்படித்தானே சொல்லுவீங்க. பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தேவனை பார்த்து உதவிக்கு கதறவில்லை. அந்த இடத்திலே அவர் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தீர்க்கதரிசனத்தை அங்கே அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றார். ஆமாம், 22வது அதிகாரத்திலே சங்கீதக்காரன் எழுதுகின்றான், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஆனா அதே அதிகாரத்தினுடைய கடைசி பக்கத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்திலே அவன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அதை தேவன் கேட்டருளுகிறவர் என்று சொல்லுகிறார். அப்ப வேதம் தெரிஞ்சவனுக்கு அந்த இடத்திலே ஆண்டவர் கதறுகிறார் என்று அறிந்திருக்க மாட்டான். அவனுக்கு உடனே என்ன ஞாபகம் வந்திருக்கும்? சங்கீதம் 22வது அதிகாரம். அது ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் அதனுடைய முடிவு சம்பூர்ணம். ஆரம்பம் இருளா இருக்கலாம், முடிவில் ஒரு வெளிச்சம் இருக்கின்றது. அதைத்தான் அங்கே ஆண்டவர் அந்த இடத்திலே அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அங்கே எல்லாரும் யோசிக்கிறோம், ஆண்டவர் ஏழாமையில் இந்த ஆண்டவர் மத்தேயு 26வது அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார், நான் என்னுடைய பிதாவிடத்திலே வேண்டிக் கொண்டால் என்னது 12 எத்தனை 12 லேகியோனா 12 லேகியோன் படையுள்ள தேவதூதர்கள் வரமாட்டாங்களான்னு சொல்லி. 12 லேகியோன் சொன்னா 72,000 தேவதூதர்கள். ஒரு தேவதூதன் காணும் அவ்வளவு பேரையும் அழிச்சு போட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு போறதுக்கு. பாருங்க, அந்த இடத்திலே தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு இயேசு ஒப்பு கொடுத்தார். தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னது அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை அங்கே இருந்த ஜனங்களுக்கு நினைவுபடுத்தும்படிக்காகத்தான் அதை சொன்னார்.
1000 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அது. அதான் 22வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை பார்ப்போம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அவனை என்னவாம் கேட்டருளினார். அப்ப அதுல இருந்து அந்த இடத்துல கேட்டவர்கள் எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வந்திருக்கும். இப்ப உபத்திரவத்துல கத்தினாலும் கூட இந்த குரலை ஆண்டவர் கேட்டருவார் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே இந்த இடத்திலே நிறைவேறுகிறது என்பதுதான் அவர்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கு. பாருங்க, சில வேளையில எங்களுடைய வேதனையிலே எங்களுடைய வழிகளிலே நாங்க நடிப்பு வேஷ ஜெபம் செய்ய தேவையில்லை என்ற ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் உண்மையாக ஜெபிக்கலாம். சங்கீதக்காரன் 22வது அதிகாரத்தில் அவனுடைய அந்த வசனத்தினுடைய தொடக்கம் என்ன? தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். சில வேளையில எங்களுடைய ஆண்டவருக்கு முன்னால் ஆண்டவரை இப்படி எல்லாம் நினைச்சேன், நீங்க ஒன்றுமே செய்யல ஆண்டவரே, அப்படி ஜெபிச்சு கொண்டு எங்களை புலம்பி எங்களுடைய துக்கத்தை அவருக்கு முன்னால் கொட்டி 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 கொண்டு போய்க்கல. அப்படியே ஆண்டவர் அந்த துக்கத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்களுக்கு என்ன தருவார்? அவர் பதிலாக எங்களுக்கு விசுவாசத்தை தருவார், நம்பிக்கையை தருவார், அவருடைய குணாதிசயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த ஜெபத்தின் ஆரம்பத்தில் நாங்கள் புலம்பலோடு போனாலும் கூட அந்த ஜெபத்தினுடைய முடிவில் நாங்கள் எப்படி வருவோம்? விசுவாசத்தோடு வருவோம், தேவன் மேலே நம்பிக்கையோடு வருவோம். பாருங்க, ஆண்டவருடைய அந்த நேரம், அந்த மௌனத்தின் நேரம் ஆண்டவருக்கு தேவையாக இருக்கின்றது. இப்போ வேலை இடத்துல நாங்கள் எல்லாருமே கலகலப்பாக கதைப்போம் இல்லையா? கொலீக்ஸோட கலகலப்பாக கதைப்பீங்களா? இல்லாட்டி உங்களை பார்த்து இவர் முன்னா முஞ்சின்னு சொல்லுவாங்களா? இல்லை தானே, கலகலப்பாக கதைப்போம். நாங்கள் சும்மாவே எங்களுக்கு வாய் நாங்கள் நல்லா கதைப்போம். இப்போ கலகலப்பாக கதைக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ ஒரு சர்ஜன் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிறார். எத்தனை பேரோட இருக்கிறார்? அங்கே நர்ஸ் எல்லாம் சுற்றி வர வேலை செய்வாங்க இல்லையா? நர்சஸ் மாதிரி இருக்கிறீங்க தானே இந்த இடத்துல. நர்சஸ் எல்லாம் சுற்றி வர வேலை செய்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல அவர் அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கொண்டு, நேற்று என்னம்மா நீங்கள் சாப்பிட்டீங்க இரவுன்னு கேட்பாரா? இல்லை. இது என்னது? இது மௌனத்தின் நேரம். இது ஒரு காரியத்திலே அவர் ஈடுபடுகின்ற நேரம், ஒரு காரியத்தை அவர் கவனம் செலுத்தி செய்து முடிக்கின்ற நேரம். அதே போலதான் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் யோசிக்கிறோம், என்ன இவர் சத்தம் சொல்றாரு இல்லை என்று சொல்லி. இல்லை, அங்கே ஃபைலை எடுத்து துறந்து எங்களுக்காண்டி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் எங்களுடைய தேவன். பாருங்க, அப்ப அந்த இடத்திலே ஆண்டவர் கேட்டதும் அந்த இடத்திலே தேவனுடைய தீர்க்க தரிசனமாகத்தான் இருக்கின்றது. பாருங்க, இந்த யாரு நம்மட அதே அதிகாரத்தில் நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். மத்தேயு 27வது அதிகாரத்தில் 2 வார்த்தைகளுக்கு 45வது ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். நான் எழுத மறந்துட்டேன் போல. மத்தேயு 27 அதுக்கு முதல் 2 வசனம் வாசிங்க. அதுக்கு முதல் வசனம் 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும். இல்ல அது இல்ல, 43ல இருந்து வாசிங்க. அப்ப அதுல சுத்திட்டாங்க கொஞ்சம் பேர். யாரு? இந்த யூதர்கள் தான். அப்ப இவர் சிலுவையில, ஆண்டவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. இப்ப இந்த 6ஆம் மணி நேரத்து 9 இந்த காரர்கள் வர்றதுக்கு முதல் அந்த சுத்தி இருந்தவங்க பேசுறாங்க. என்னத்தை பேசுறாங்களாம்? அவங்க சொல்றாங்க, ஏன்னா தன்னை தேவனுடைய குமாரன் என்று இவர் சொல்லி தேவன் மேல நம்பிக்கையா இருந்தாரே என்று சொல்றாங்க. சொல்லிட்டு இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். யாரு? இப்பொழுது இயேசுவை ரட்சிக்கட்டும். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவரோட சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளரும் என்ன செய்யறாங்களா? அவங்களே கள்ளங்க, அவங்களுக்கு இது தேவை, சிலுவை தேவை அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? அவர்களும் இயேசுவை நிந்தித்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்ற. பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்ப எங்கள் எல்லாருக்குமே வாய் இருக்குது, ஆனா சில பேருக்கு மட்டும் வாய் இருக்குது இல்லையா? உங்களுக்கு தெரியும் தானே அவையில பற்றி இல்லையா? எல்லாருக்குமே வாய் இருக்குது, ஆனா சில பேருக்கு வாய் இருக்கிறது. வாய் இருக்கிறவன் பேசத்தான் செய்வான் இல்லையா? அப்ப பாருங்க, அந்த இடத்துல இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அங்க இருக்கிறதுல சில வாயல் என்ன செய்யுது? இப்படி வாய் சொல்லுது.
அதையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாரு. கேட்டுக்கொண்டு இருந்துட்டு அந்த வாயடைக்கும்படி தான் அவர் சொல்லுகிறாரு, என்னது, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்ல. அந்த வாய்க்கு விளங்கி இருக்குமா தெரியாது, வேதம் படிக்கிற வாய்க்கு தான் விளக்கம் இல்லையா? பாருங்க, அப்ப காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசுதான் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்ப எதை கேட்கிறோம், எதை கேட்கக்கூடாது. இந்த வேதத்தை கேட்கும் பொழுது நாங்கள் விசுவாசத்தில் வளருவோம். தேவையில்லாததை கேட்கும் பொழுது நாங்கள் என்ன, ஆண்டவரை விட்டு விலகிறவர்களாக இருக்கு. அப்ப இது ஒரு தேவனுடைய திட்டமாகவே இருந்தது. நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் 7வது வசனம். அவர் நெருக்கப்பட்டும் இருந்தார், ஒடுக்கப்பட்டும் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனங்கள் சொல்லுகின்றது. அவர் நெருக்கப்பட்டும் இருந்தார், ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர் தன்னுடைய வாயை. அப்ப தேவ மௌனம் என்பது அங்கே பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் மட்டும் வாயை திறக்கையில் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் பொழுது அவர் வாயை திறக்கவில்லை. அடிக்கப்பட்டும் கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். தன்னுடைய வாயை திறவாதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, சும்மா யாராவது செய்யாத ஒரு தப்ப நீங்க செய்துட்டேன்னு சொல்லிட்டேன்டா, என்ன நடக்கும் அந்த இடத்துல? நாங்கள் சொன்னவர் வாய் அடைக்கிறதுக்கு முதல் அவரே வெக்கப்பட்டு ஓட்டச்சிரட்டையில் தண்ணியை ஊற்றி அவரே விழுகிற மாதிரி கதைக்க மாட்டோமா? நாங்கள் பேசுவோமா இல்லையா? ஒரு ஆள் தவறாக, எங்களுக்கு தப்பாக, நாங்கள் செய்யாத குற்றத்தை ஒருவர் போட்டேன்டா என்ன செய்வோம்? நாங்கள் பதிலுக்கு 10 கதை சொல்லுவோம். ஏனென்றால் நாங்கள் அதை செய்யவில்லை. இயேசு என்ன செய்கிறாரு? அவ்வளவு குற்றமும் அவர் மேலே சொல்லப்பட்ட பொழுதிலும் கூட அவர் வாயை ஒன்றுமே துறக்காம இருக்கிறாராம். பாருங்க, அப்ப தேவ மௌனம் என்னது? அங்கே பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் மௌனமாக இருந்தது தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. அதே போல இந்த பூலோகத்திலே எல்லாருனாலையும் அதே அடிக்கப்பட்டு, எல்லாருனாலையும் குற்றம் சாட்டப்பட்டு, எல்லா பாவங்களையும் தன்மையிலே வேண்டிக் கொண்ட இயேசுவும் வாயடைத்து நின்றதற்கு காரணம் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக. அவர் நினைத்திருந்தால் 12 லேகியோன் தேவதூதர்களை அழைத்திருக்கலாம். அவர் வாயை மூடிக்கொண்டு மயிர் கத்தரிக்க சென்ற ஆட்டுக்குட்டியை போல ஒரு சத்தம் போடாமல் இருந்தார். பாருங்க, அப்ப மௌனம் என்பது தேவனுடைய சித்தத்தின் ஒரு பங்கு. அந்த மௌன காலத்திலே, அந்த மௌன காலத்தை கடந்து செல்ல நாங்களும் என்ன பழகி இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் இதே காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். வையப்படும் பொழுது என்ன பதில் வையலையா? யோசிச்சு பாருங்க. நாங்கள் என்ன ஒரு ஆள் ஒரு கதை சொன்னா நாங்கள் என்னது திரும்ப 10 கதை சொல்லுவோம். ஆனா இங்கே ஆண்டவர் இந்த குற்றமும் செய்யாத பொழுதிலும், எல்லாம் பேசப்பட்ட பொழுதிலும் அவர் சத்தம் போடாமல் இருந்தார் இல்லையா? எங்கட கலாச்சாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவோம், மௌனம் சம்மதம் உண்டு இல்லையா? தயவு செய்து வாலிபர்களே, இதை நீங்கள் கேட்டுக்கூடாதீங்க. இந்த மௌனம் சம்மதத்தை கேட்டு கணக்க வாலிபர்கள் தாடி வளர்த்து சென்றதெல்லாம் கதையெல்லாம் இருக்குது. மௌனம் சம்மதம் என்று சொன்னண்டா, அந்த மௌனம் என்னத்துக்கு ஆண்டவர் சம்மதம் என்று சொல்லுகின்றாரு? தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு சம்மதம். அந்த மௌனம் எதற்கு சம்மதம்? எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அந்த தேவ ஆட்டுக்குட்டியின் மேலே போடப்படுத்துவதற்கு சம்மதமாக அந்த இடத்திலே வாய் அடிக்காமல் அவர் இருந்தார், வாய் பேசாமல் நின்றார். அவர் தேவ திட்டத்துக்கு சித்தத்துக்கு செயல்படும்படியாக ஒப்பு கொடுத்தார். உலகத்திலே மிக சிறந்த அன்பின் செயல் வார்த்தை இல்லாமல் அந்த இடத்திலே செய்து காட்டப்பட்டது. யோசிச்சு பாருங்க, ஒரு வார்த்தையும் பேசல, மௌனமா இருந்து இந்த உலகத்தின் மேலே அவர் அன்பு கூர்ந்தார். மௌனமும் சம்மதம் என்று சொல்லி எல்லா பாவத்தையும் அவர் மேலே ஒப்பு கொடுத்தார். அப்ப அவருடைய கூக்குரல் என்று சொல்லும் பொழுது, அந்த கூக்குரல் இயலாமையிலிருந்து வந்த கூக்குரல் அல்ல, மாறாக தேவனுடைய சித்தம் திட்டம் நிறைவேற வேண்டும். திட்டத்தை நினைவுபடுத்தி, தீர்க்க தரிசனத்தை நினைவுபடுத்தி அது சொல்லப்பட்ட அந்த வசனங்களாக இருக்கின்றது. அப்ப 2வது காரியம் என்னென்றா, இந்த மௌனத்தின் காலம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? இப்போ மௌனம் இந்த வெள்ளிக்கிழமை வந்தண்டா, சனிக்கிழமை கடந்தா தான் என்னது வருது, ஞாயிற்றுக்கிழமை வருது.
அப்ப இந்த வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்து அறையப்பட்டார் என்று சொன்னா சிலுவையில, இந்த சனிக்கிழமையை இந்த சீஷர்கள் கடந்து செல்லும் பொழுதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமையான் விடியல் கழிப்பு வருகின்றது. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களிலே இந்த சனிக்கிழமையை நாங்கள் இந்த மௌனத்தின் காலத்தை, இந்த இருளின் காலத்தை கடந்து சென்ற பின்பாகத்தான் விடியலின் கழிப்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணுவோம். அப்ப இந்த விடியலின் கழிப்பை காணுவதற்கான இடைப்பட்ட காலம் தான் என்னது? மௌனத்தின் காலமாக இருக்கின்றது. அப்ப இரண்டாவது காரியம், இந்த தேவ மௌனத்திலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் அந்த என்னது? மௌனத்தின் காலம். யோசிச்சு பார்ப்போம், அந்த சனிக்கிழமை என்ன நடந்திருக்கும் இல்லையா? வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டுட்டாரு. பேதுரு போய் என்ன செய்திருப்பான்? கதவை பூட்டிட்டு அழுதுருப்பான். ஏன்? பேது மறுதளித்துட்டான். சீஷர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாரும் ஓடி போய் அச்சத்திலையும் பயத்திலையும் கதவை பூட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து, ஐயோ எங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் எல்லாவற்றையும் ரபி மேலே வைத்தோமே என்று சொல்லி இருந்தவர்கள் இப்பொழுது ரபியையும் காணல, ஆண்டவரையும் காணல, என்ன செய்வது என்று அறியாமல் பதட்டத்திலேயும் அச்சத்திலேயும் துக்கத்திலேயும் இருந்த நாள் தான் சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை பெற வேண்டும். ஏனென்றால் சாயங்காலத்திலே அழுகை வெறும். அந்த சாயங்காலம் கடந்தால் தான் என்னது? காலையிலே களிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்ப இந்த சனிக்கிழமையில இந்த மௌனத்தின் காலத்திலே என்ன செய்வது? எங்களோட வாழ்க்கையிலேயும் இந்த மௌனத்தின் காலம் பெறும். இந்த மௌனத்தின் காலத்திலே நாங்கள் என்ன செய்வது என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், புலம்பல் 3வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது 25வது வசனம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். யாருக்கு நல்லவராம்? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவருடைய தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. பாருங்க, காத்திருக்கிறது என்றது வெட்டி நேரம் இல்லை. இப்போ சில வேளை எங்களோட வாழ்க்கையில் வெட்டி நேரம் இருக்குது இல்லையா? ஒன்றுமே செய்யாமல் இந்த ரீல்ஸை தட்டி கொண்டு யூடியூப்பை போட்டுக்கொண்டு ஒன்றுமே செய்யாமல் வெட்டியாக இருக்கிற காலம் இருக்குது இல்லையா? நேரங்கள் இருக்கின்றது. ஆனால் ஒருவர் வந்து வீட்டை வரப்போகிறார், ஒரு விருந்தாளி வீட்டை வரப்போகிறார் என்று சொன்னால், அவர் வருகிறதை நோக்கி நாங்கள் வெட்டியாக இருப்போம். அது வெட்டி நேரம் இல்லை. அது என்னது? ஒரு செயலுக்காக, ஒரு செயல்பாட்டுக்காக, ஒரு நிகழ்வுக்காக நாங்கள் காத்திருக்கிற நேரம். அப்ப இந்த இடத்துல இந்த மௌனத்தின் நேரம் எங்களுடைய வாழ்க்கையில இப்ப வந்திருக்கிற மௌனத்தின் நேரமாகட்டும், இனி வரப்போகிற மௌனத்தின் நேரமாகட்டும், இனி வரப்போகிற இருளின் நேரமாகட்டும், இந்த நேரம் வந்து காத்திருப்பின் நேரம். ஏண்டா விசுவாசிகளாகிய நாங்கள் என்ன யோசிக்கிறது? இந்த மௌனத்தின் நேரம் வந்து எங்களுடைய வாழ்க்கையில எது என்று தெரியாமல் நாங்கள் என்ன செய்யறது? தலைகீழா நிற்கிறது இந்த மௌனத்தின் நேரத்தில். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்னது? இது காத்திருப்பின் நேரம் என்று தான் சொல்லுகிறது. இது மௌனத்தின் நேரம் என்னது? காத்திருப்பின் நேரம். அந்த காத்திருப்பிலே என்னவாம்? என்னென்று தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி காத்திருக்கிற நேரம். அப்ப காத்திருக்கிறது சும்மா காத்திருக்கிறது இல்லையா? என்னது? கர்த்தர் நல்லவர் என்று அவர் மேலே விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்து காத்திருப்பதற்குத்தான் இந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு மௌனத்தின் நேரமோ இல்லாவிட்ட ஒரு இருளின் நேரம் கடந்து சென்று கொண்டு இருக்குன்னு சொன்னால், இந்த இருளின் நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன காரியம்? நாங்கள் ஆண்டவருடைய செயலுக்காக காத்திருக்க வேண்டும். அந்த விடியலின் அந்த களிப்புக்காக காத்திருக்க வேண்டும். நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதான் லூக்கா 24வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்கே எமாவூர் என்கின்ற ஊருக்கு 2 சீஷர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இவர் இணைந்து பேசிக்கொண்டு போகின்றார்கள். அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டதுனால இவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறியவில்லை. இப்ப அவர்கள் ஒரு சாதாரண மனிதனோடு பேசுவது போல ஒரு சம்பாஷணையிலே அவர்கள் அந்த எமாவு என்கின்ற அந்த ஊரின் பாதையிலே நடந்து போகும் பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசு கேட்கிறார், ஏன் நீங்க துக்கமுள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கின்றார். அதற்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்களாம்? 21வது வசனத்துல, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். யாரு? இயேசுதான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. 3 நாளாகிறது. என்னது? நம்பிக்கை இழந்தவர்களாக அவர் எமாவூருக்கு போய் கொண்டிருந்தார்கள். பாருங்க, எங்களோட வாழ்க்கையிலேயும் சில வேளையில நாங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கையை இழந்து விடுகின்றோம். நடந்த சூழ்நிலைகளை நினைத்து, நடந்த காரியங்களை அவர்கள் பார்க்குறாங்க, இவர்தான் எங்களை ரட்சிக்க போகிறவர், ஆனால் இவரே மரித்துட்டாரே, இவர் எப்படி எங்களை ரட்சிக்கிறது என்று சொல்லி அவர்கள் மனமுடைந்து நம்பிக்கை இழந்து விசுவாசம் இழந்து அவர்கள் என்னது? எமாவூருக்கு போய்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்றார்.
பாருங்க, இந்த நாளிலும் கூட நாங்களும் எங்களுடைய வேதனையின் வலியின் போராட்ட வேளைகளிலே நாங்களும் இந்த பாதையிலே அடிக்கடி போகிறதுண்டு. என்ன பாதை இது? இயேசுவிடத்திலே இருந்த நம்பிக்கையை இழந்து, விசுவாசத்தை இழந்து, நாங்கள் அங்கே 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், எலியா தீர்க்கதரிசி அங்கே மழையை வரவழைச்சு பெரிய அற்புதம் செய்துட்டான். ஆனால் அடுத்த கணமே என்ன நடக்குது? அவன் சூறைச்செடிக்கு கீழே போயிருந்து சொல்லுகின்றான், ஆண்டவரே இந்த உயிரை எடுத்து போடும் என்று சொல்லி. பாருங்க, இப்படிப்பட்ட நேரங்கள். அப்ப இப்படிப்பட்ட நேரங்கள் வரும்பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் எந்த வழியில போய்கொண்டிருக்கிறோம்? இயேசுவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோமா? விசுவாசத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் விசுவாசத்தை விட்டு பாதையிலே போய்கொண்டிருக்கிறோமா? ஆனா எங்களுடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவருண்டா, இவர்கள் விசுவாசத்தை விட்டு நம்பிக்கையை இழந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. இயேசு அவர்களை விசுவாசத்துக்கு அவர்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவர்களையும் தேற்றுகிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கின்றார். நாங்கள் எப்போவுமே எங்களுடைய அந்த காத்திருப்பு நேரத்திலே எதிர்பாதையில் போகக்கூடாது. எங்கே போகணும்? நாங்கள் இயேசுவை நோக்கித்தான் போக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதான் அந்த யோவான் 20வது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலம் வேளையில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வருகின்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாருன்னு வந்து பார்க்கறதுக்கு சீஷர்கள் இல்லை. எங்க சீஷர்கள்? எல்லாரும் கதவை பூட்டிட்டு என்னத்திலையாம் அச்சத்தினாலே கதவை பூட்டி விட்டு இருந்தார்களாம். எங்களோட மௌனத்தின் காலத்தில், எங்களுடைய இருளின் காலத்தில் நாங்கள் விசுவாசத்தை விட்டும் போகக்கூடாது. அதே நேரத்தில் எங்களுடைய கதவுகளை அடைத்து பயத்திலையும் இருக்கக்கூடாது. அந்த பயத்தில் அச்சத்தில் இருந்தவர்கள், கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த அடைக்கப்பட்ட கதவுக்கால வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல சமாதானம் என்று சொல்லுகிறார். சமாதானம் என்ற வார்த்தை அவர்களிடத்தில் இருந்த என்னது? அச்சத்தை எடுத்து போட்டிருக்கிறோம். அவர்களுடைய இடத்துல இருந்த அவிவிசுவாசத்தை எடுத்து போட்டிருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட நல்லவருண்டா. இப்போ ஒரு ஆளுக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா? இப்போ டாக்டர் வந்து கேட்பாரா, உங்களை ட்ரீட் பண்ணவா வேண்டாமா, உங்களை ஆப்ரேஷன் செய்யலாமா வேண்டாமான்னு கேட்பாரா? இல்லை. என்னது? அடித்து கதவை திறந்து கொண்டு வந்து ஆளை பிடிச்சி என்ன ஆம்புலன்ஸில் போட்டு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை போல தான் எங்கட ஆண்டவர். அச்சத்தில் பயத்தில் நாங்கள் கதவை பூட்டிட்டு இருந்தாலும் அவர் வந்து கதவை உடைச்சி வந்து எங்களை அள்ளி தூக்கி கொண்டு போகிற ஆண்டவர். அப்போ இந்த மௌனத்தின் நேரத்திலே நாங்கள் நம்பிக்கையை விடக்கூடாது. கர்த்தர் நல்லவர் என்கின்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதுமே விட்டுவிடக்கூடாதவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளையப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனம் 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்த நேரத்தில் அவர் இந்த வசனத்தை சொல்றாரு. அவர்கள் காத்திருக்கிறாங்க, எப்போ தங்களுக்கு விடியல் வரும், எப்போ தங்களுடைய சிறையிருப்பு திரும்பும் என்று காத்திருக்கீங்களா. அவர் சொல்றாரு, இந்த 70 வருஷம் வேஸ்டான டைம் இல்லை. இந்த 70 வருஷம் நீங்க கர்த்தருக்குள்ள காத்திருந்தபடியா உங்களுக்கு புது பலன் பெறுகின்றது. நீங்கள் செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள் என்று சொல்லி. அப்போ எப்பெல்லாம் மௌனத்தின் நேரம் பெறுதோ, எப்பெல்லாம் இருளின் நேரம் பெறுதோ, அப்பெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு புது பலத்தை தந்து நாங்கள் இன்னுமாய் உயர பறக்கும்படிக்காக எங்களை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகின்றது. சங்கீதம் 27வது அதிகாரத்தில் நாங்கள் பார்ப்போம், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாய் இருந்தால் கெட்டு போயிருப்பேன். எப்படியாம்? ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமாம்? கெட்டு போயிருப்பேன். அப்ப இந்த மௌனத்தின் நேரத்தில், இருளின் நேரத்தில் விசுவாசம் எங்களிடத்தில் இல்லாட்டி என்ன நடக்கும்? நாங்கள் கெட்டு போய் விடுவோம். அதை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றது? 14வது வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்னவாம்? ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. 75 வயசுல உனக்கு பிள்ளை பிறக்கும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லி ஆபிரகாம் 25 வருஷம் என்ன செய்தான்? காத்திருந்தான், பலம் அடைந்தான். யோசேப்பு வந்து எல்லாருக்கும் மேலாக உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் ஒரு என்ன தரிசனத்தை காட்டி என்ன நடந்தது? எல்லா இருளுக்காலையும் சென்றான், சிறைச்சாலை சென்றான், பொய் குற்றச்சாட்டை சாட்டப்பட்டான். எல்லாம் முடிந்து என்ன தள்ளக்கப்பட்ட கல்லு மூளைக்கு தலைக்கெல்லாம் உயர்த்தப்பட்டது.
உயர்த்தப்படும் பொழுது அவன் பலசாலியா இருந்தான். என்னத்துல பலசாலி? எல்லாவற்றிலும் பலம் அடைந்து இருந்தான் இல்லையா? தாவீது வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். ஆனா தாவீது என்ன, சவுல் அடிச்சு துரத்தினான், வேட்டையாடினான் சவுல். ஆனா அந்த காலத்துல ஆண்டவர் என்ன செய்தாரு? தாவீதுவை பலப்படுத்தினான். தாவீதை மட்டுமல்ல, தாவீதோடு இருந்த ஜனக்கூட்டத்தையும் பராக்கிரமசாலிகளாக ஆண்டவர் மாற்றினார். பாருங்க, அப்ப அந்த காத்திருப்பு நேரம், இந்த மௌனத்தின் நேரம், இந்த சனிக்கிழமை, எந்த சனிக்கிழமையை சொல்றேன்? அந்த பெருவெள்ளிக்கு அடுத்ததாக இருக்கிற சனிக்கிழமையை சொல்றேன். அந்த சனிக்கிழமையின் காலம் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலப்படுகிற காலமாகத்தான் இருக்கின்றது. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகள். அப்ப இந்த இருளின் காலம், இந்த மௌனத்தின் காலம் என்ன காலம்? காணப்படாத காலம். நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோமோ, எதை விசுவாசிக்கிறோமோ அதை காண மாட்டோம். ஆனா அந்த காணாத நேரத்திலையும் விசுவாசிக்கிறது தான் உண்மையான விசுவாசம் என்று வேதம் சொல்கிறது. அப்ப உண்மையான விசுவாசம் எப்ப வெளியில வருது? இந்த மௌனத்தின் காலத்தில், ஆண்டவர் எங்களோடு பேசாத நேரத்தில் தான் உண்மையான விசுவாசம் எப்ப வருகிறது என்பது எங்களுக்கு தெரியப்படுத்துகிறதாக இருக்கின்றது. அதான் நாங்கள் பார்க்கிறோம், இந்த சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை விடிய அதிகாலையிலே அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் போகிறார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த பேதுருவே கதவை அடைச்சிட்டு அழுது கொண்டு இருந்திருப்பான், இந்த சீசர்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தாங்க பயத்தில். இவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? இந்த பெண்கள் அவர்கள் அதிகாலையில் எழும்பி அங்கே அவர்கள் தேவனுடைய கல்லறைக்கு நோக்கி போகும் பொழுது அவர்களுடைய கண்கள் எல்லாம் அழுகையில வீங்கி இருக்கும் இல்லையா? அழுது புலம்பி இருக்கும். ஆனாலும் அவர்கள் என்னது? விசுவாசம், நம்பிக்கை. அங்கே ரபி, ஆண்டவர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொன்னவர்கள் எல்லாம் விரையில. யார் போனாங்க? இந்த 2 ஸ்திரீகளும் மட்டும் போனார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது. தேவன் இயேசு உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்ற விசுவாசத்தில் அவர்கள் கல்லறைக்கு போனார்கள். கல்லறையோ வெறுமனையா இருந்தது. ஆனால் அந்த இடத்துல இருந்து ஒரு சத்தம் எழும்பியது. என்னது சத்தம் அது? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்கின்ற சத்தம். அழுது போனவர்கள், சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடிய காலையிலே களிப்பு உண்டாகும். எப்படி இருந்திருக்கும் அவர்களுக்கு? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய மௌனத்தின் நேரம், அந்த இருளின் காலம், இது எல்லாவற்றையும் ஒரு சத்தம் என்னது? அப்படியே ஒரு வெளிச்சத்தை போல வந்து அந்த இடத்துல ஒரு விடுதலையை கொடுத்தது இல்லையா? முதலாவது சிலுவையிலிருந்து எழும் கூக்குரல், 2வது மௌனத்தின் காலம், 3வது என்ன? தேவனுடைய தேவனுடைய பதிலாக இருக்கின்றது. ஆமா, தேவன் எங்களுக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த பதில் எப்படி ஒரு இருளை துளைத்து கொண்டு வருகிறதோ அதே போல அவருடைய மௌனத்தை துளைத்து கொண்டு வரும் பொழுது அது என்னது? அதான் சங்கீதம் 30வது அதிகாரத்தை நாங்கள் மீண்டும் வாசிப்போம், 5வது வசனத்தை. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நாங்களும் கூட இன்றைய நாளில் சாயங்கால வேளைகளில் இருக்கிறோம் என்று சொன்னா நிச்சயமாக விடிய காலை வருகின்றது, விடிய காலையின் களிப்பு வருகின்றது. நிச்சயமாக தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாக மாறும். நிச்சயமாக அற்பமான ஆரம்பம் சம்பூர்ணமான முடிவாக மாறும். ஏனென்றால் ஆண்டவர் எப்பொழுதும் மௌனத்திலே இருக்கிற தேவன் அல்ல, அவர் பதில் சொல்லுகிற தேவன். எங்களுடைய கூப்பிடுதலுக்கு பதில் சொல்லுகிற தேவன். எங்களுடைய உபத்திரவத்தினாலே நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அதை கேட்கிறவர். அவர் பதில் சொல்லுகிற நேரத்திலே அந்த பதில் வரும் பொழுது அது உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் வருகின்றது. அது எங்களுடைய வாழ்க்கையில மரித்து போன காரியங்களை உயிர்த்தெழச் செய்கிறதா இருக்கின்றது. மரியாள் இடத்துல வாரார். இந்த மரியாள் மாத்தாள் மரியாள் இடத்துல வாரார். ஆண்டவர் 4 நாள் லேட்டா வாராரு. அங்க லாசரு இறந்துட்டார். மாத்தாள் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க இருந்திருந்தா என்னுடைய சகோதரனுக்கு இப்படி நடந்திருக்குமா? அந்த இடத்துல ஆண்டவர் உடனே பைபிளை எடுத்து ஒரு ப்ரீச்சிங் செய்தார். பாருங்க, ஒரு ப்ரீச்சிங். என்ன ப்ரீச்சிங் செய்தாரு? அந்த இடத்துல அவர் சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரு. பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லல லாசரு உயிர்த்தெழுவான் என்று சொன்னாரா? இல்ல, ஆண்டவர் சொல்றாரு நானே, இயேசு சொல்றாரு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்றேன்.
இந்த நாளில் மரித்து போன நேரங்களிலே, எங்களுடைய மௌனத்தின் காலத்திலே, எங்களுடைய இருளின் காலத்திலே எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான் தேவை. அது உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு மட்டும்தான். அவர் வந்து விட்டார்டா, அவருடைய பதில் வந்து விட்டது என்று அர்த்தம். அதனால நாங்கள் பயப்பட தேவையில்லை, புலம்ப தேவையில்லை. மாத்தாளுக்கு என்ன சொல்ல வருகிறாரு? மாத்தால ஏன் புலம்புற? அதானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாகி நானே வந்து விட்டேனே. இன்றைய உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஆண்டவருடைய மௌனத்தை கலைக்கும்படிக்காக அவருடைய பதில் இயேசுவின் வடிவிலே எங்களுடைய வாழ்க்கையிலே வரும். அந்த பதில் வரும் பொழுது அந்த பதில் எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொடுத்து அது பூரணப்படுத்தும். அந்த வசனம் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்றார். ஏசாயா 55வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதிமுளை கிளம்பி விளையும்படி செய்து விளைகிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது மௌனத்தின் காலத்தை கலைத்து போடும்படிக்காக தேவனுடைய பதில் வரும். அந்த பதிலின் வசனங்கள் எப்படி இருக்குமா? எப்படி ஒரு மழை வந்து இந்த பூமியை நனைத்து அந்த பூமியில இருந்து விதைகள் வந்து முளையிட்டு அந்த முளைகள் வந்து பயிராக மாறி ஒரு விளைச்சலை கொண்டு வருமோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பதில் வரும் பொழுது அது ஜீவனை கொண்டு வந்து அது எங்களுடைய பூமியை நனைத்து அந்த பூமியிலிருந்து முளைகள் தோன்றி அந்த முளைகள் வந்து ஒரு பெரிய அறுவடையாக மாறும்படிக்காக செய்கிறது. அப்ப ஆண்டவருடைய வசனம் எப்பொழுதுமே அவருடைய பதில் வரும் பொழுது அந்த பதில் வந்துவிட்டால் அதற்கான விளைச்சல் என்னது? நிச்சயமாகவே இருக்கின்றது. 11வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம்படி வாய்க்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை சத்தமிட்டு கூப்பிட்டார், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. சனிக்கிழமை மௌனத்தின் நேரமா எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் ஞாயிறு வந்தது, விடியல் வந்தது, மரணத்தை இயேசு ஜெயித்தார், பாதாளத்தை இயேசு வென்றார். அந்த இடத்திலே தேவனுடைய பதில் பேசப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை தான், வெள்ளிக்கிழமை கூப்பிடுதலுக்கான பதில் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தது. ஆனால் அது வெறும் பொழுது என்ன நடந்தது? உலகத்தினுடைய வரலாறையே மாறியது. பாவத்தின் பிள்ளைகளாய் இருந்த நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்காக ஒரு வழி திறக்கப்பட்டது. அந்த வழி திறப்பதற்கு தேவனும் மௌனமாயிருந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரன், தன்னுடைய நேச குமாரன், ஒரு விதத்திலேயும் பாவம் செய்யாத குமாரனை இந்த மனித குலம் போட்டு அடிக்கும் பொழுது, வதைக்கும் பொழுது, அவருடைய முதுகு உளப்படும் பொழுது, அவருடைய சிரசிலே அங்கே ஆணிகள், கைகளிலே ஆணிகள் அடிக்கப்படும் பொழுது, அவருடைய சிரசிலே முள்ளுகள் முட்கிரீடம் வைத்து அடிக்கப்படும் பொழுது பிதா மௌனமாயிருந்தார். உங்களோட பிள்ளைக்கு இது நடந்தண்டா, சரி அந்த நல்ல பிள்ளைய, அந்த ஃபேவரட்டை விடுங்க, அந்த குலப்படி இருக்குது, அந்த குடப்படி பிள்ளைக்கு அப்படி நடந்தா கூட பெற்ற உள்ள எப்படி பதறும் பாருங்க. இது நல்ல பிள்ளை, ஒரு பாவமே செய்யாத பிள்ளை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்த இயேசு. தேவன் மௌனமா இருக்கிறாரு. அந்த மௌனம் எங்கள் மேலே தேவன் வைத்த அன்பை காட்டுகின்றது. அதே போல இயேசு எல்லா குற்றங்களும் போடப்பட்ட பொழுதும் திரும்ப வாயடிக்காமல் அப்படியே இருந்தார். எல்லாவற்றுக்கும் மௌனத்தினூடாக சம்மதம் தெரிவித்து தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அன்பின் செயலிலேயே மிகவும் உச்சமான செயல் மௌனமாக இருந்து எங்களுக்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டது தான். இந்த நாளிலும் அந்த தேவன் எங்களுடைய கூக்குரலுக்கு பதில் சொல்லாமல் இருப்பாரா? இவ்வளவு எங்கள் மேலே அன்பு வைத்த தேவன் இன்றைய நாளில் நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த சின்ன இருள், இந்த சின்ன காரியங்கள், சின்ன மௌனத்துக்கு பதில் சொல்லாமல் இருப்பாரா? நிச்சயமாக பதில் வரும். ஆபக்கூக் 2:3 சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பது இல்லை. தாமதிப்பது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. எங்களுக்கான நேரம் பெறும் பொழுது அந்த பதில் வரும். இந்த கடையில் போனீங்கன்னா அந்த பரோட்டாவுக்கு மாவு குழைச்சி, இதோட முடிச்சிடுறேன், பரோட்டாவுக்கு மாவு குழைச்சி என்ன செய்வாங்க? மாவை குழைச்சிட்டு உடனே பரோட்டா போடுவாங்களா? உடனே போட்டேன்னா அந்த பரோட்டா மாதிரி இருக்காது.
பரோட்டாண்டு அப்படி இழுபடணும். அது அப்படி நூல் பரோட்டா, கொயின் பரோட்டா, பன் பரோட்டாண்டு அப்படி பிக்கேக்கில் அப்படியே கிரகரண்டு அப்படியே தோச்சு சாப்பிடக்கல முறுமுறுண்டு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து இந்த பரோட்டா என்னது 30 நிமிஷமாவது மாவை பிணைஞ்சு போட்டு என்னது அந்த இடத்துல ரெஸ்ட் பண்ண விடுவாங்க. அந்த ரெஸ்ட் பண்ணுற டைமில் என்ன நடக்குது, அது ஈஸ்டோட சேர்ந்து அந்த எண்ணெய் சேர்ந்து அந்த தண்ணித்தன்மை சேர்ந்து அது வந்து என்னது அந்த இழுபடுகிறதாக மாறுது. அப்போ அந்த ரெஸ்ட் டைம், அந்த காத்திருப்பு நேரம் அவசியம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது வரும் பொழுது அது டேஸ்டான பரோட்டாவாக வரும் இல்லையா? ஸோ நாங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாளிலும் கூட காத்திருப்பு காலம். நாங்களும் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார் என்று நாங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் என்னை இருளிலே தள்ளி விட்டுருக்கிறாரு, எதிர்காலத்தை குறித்து ஒரு சிந்தை இல்லாமல் நான் இருக்கிறேன்னு நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த நேரத்திலும் எங்களுக்காய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன சத்தம் இதனால் எங்களுக்கும் கேட்கட்டும். தேவன் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல என்பதை உணர்த்தும்படிக்காக வெள்ளிக்கிழமை போட்ட கூப்பிடுதலுக்கு ஞாயிற்றுக்கிழமை பதில் வந்தது போல ஆண்டவர் எங்களையும் கைவிடுகிற தேவன் இல்லை என்கின்ற நிச்சயம் எங்களுக்குள்ளே தோன்றட்டும். எல்லாவற்றிலும் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியது ஆண்டவருக்கு. பிதாவாகிய தேவன் மௌனமாக இருந்தபடினால்தான் நானும் நீங்களும் இந்த இடத்துல நின்று அப்பா என்று சொல்லி அவரை அழைக்கின்றோம். எல்லா குற்றச்சாட்டிலும் இயேசு கிறிஸ்து மயிர் கத்தரிக்க சென்ற ஆட்டுக்குட்டியை போல வாய் அடைத்து நின்றபடினால்தான் நானும் நீங்களும் இந்த இடத்துல நின்று மகா சபையிலே உம்மை துதிப்பேன் என்று சொல்லி கூடி நிற்கின்றோம். பாவமும் கந்தலுமான நாங்கள் இன்றைய நாளில் பரிசுத்த தேவனை அப்பா என்று சொல்லுவதற்கான தகுதியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது இயேசுவினுடைய சிலுவை மரணம், அவர் எங்களுக்காக சென்ற பாதை, அதை பொறுத்து பார்த்து நின்ற தேவனுடைய அன்பு. இந்த நாளிலும் ஆண்டவரே நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையை நோக்கி நாங்கள் செல்லுகிற இந்த நாட்களிலே ஆண்டவரே, நம்முடைய சிலுவை பயணத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இப்படி சிலுவை பாதையை குறித்து வாசிக்க எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தாரும். நம்முடைய வசனங்களினாலே நாங்கள் பலப்பட கிருபை தாரும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா வேளைகளிலும் கர்த்தர் நல்லவர் என்று உண்மையிலே நம்பிக்கையாய் காத்திருக்க எங்களை பழக்கிவியும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஒருவேளை இந்த இடத்துலையும் கூட இருளின் சூழ்நிலையில், மௌனத்தின் வேளையிலே ஆண்டவரே யாராவது இந்த இடத்துல வந்திருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய பதில் அவர்களை வந்து அடையட்டும், விடிய காலை களிப்பு அவர்களை சென்றடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவ திட்டம் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே.